ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறது எப்படி இருக்கும்? அதே சமயம் இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான சைடு பார் வச்ச ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணால் அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சைடு பார் வச்ச இந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டை தான் நிறைய பேர் விரும்புவாங்க. இதை செய்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். உங்களுக்கு இதுக்காக பெரிய ஃபார்முலாஸ் எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா கூட இதுக்காக நான் யூஸ் பண்ணலை. சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே, இதை நீங்கள் செஞ்சிட முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இப்படி ஒரு சைடு பாரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதற்காகவே நம்ம சாம்பிள் டேட்டா இங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஷீட்லேயுமே மெனு அந்த இது சைடு பார் வர்றதுக்காக நீங்கள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லா ஷீட்டையுமே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ ஏலேருந்து சி வரைக்கும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், மற்ற ஷீட்டில் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 காலம் புதுசாக இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இன்சர்ட்டுக்கு போயிட்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்புக்கு போயிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷேப் ஃபார்மெட்டுக்கு போயிட்டு ஷேப் அவுட்லைன் அப்படிங்கிறதுக்கு நோ அவுட்லைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி ஷேப் ஃபில் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. எனக்கு கிரேடியன்ட் தான் வேணும். ஸோ இதில் போயிட்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸுக்காக மோர் கிரேடியன்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் கிரேடியன்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும். ஸோ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கான மெனு இங்கே க்ரியேட் ஆகிருச்சு. இதை ஜஸ்ட்டு இதில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ட்ராகும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெனு ஐட்டம்ஸ் அதாவது சைடு பார் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை செய்கிறதுக்கு இன்சர்ட்டுக்கு போயிருங்க. அதே ஷேப்புக்கு போயிட்டு இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு உள்ள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேப் நேமாக கொடுக்கணும். ஷீட் நேமாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மெட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷேப் அவுட்லைன் அப்படிங்கிறதுக்கு நோ அவுட்லைன் கொடுங்க. அதே மாதிரி ஷேப் ஃபில் அப்படிங்கிறதுக்கும் நோ ஃபில் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதோட கலரை நான் என்னோடய பர்பஸுக்காக நான் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஷீட்டுக்குமே பார்த்திங்கன்னா நான் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் இப்படி பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் எனக்கு 5 ஷீட் இருக்குது. ஸோ 5 நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ரீநேம் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்டரின்னு இருக்குது. இன்வென்ட்ரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காமல் இந்த இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஷீட்டோட லிங்க் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட் கீ அழுத்துனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் ஃபார்முலாலாம் போட்டு ஹைப்பர் லிங்க் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கே அதை அழுத்துனீங்கன்னா போதும். இப்போ பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த அப்ராப்ரியேட் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெவன்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு ரெவன்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு ப்ராஜெக்ட். ஸோ அடுத்து எம்ப்ளாயீஸுக்கு கண்ட்ரோல் இது கொடுத்துட்டு எம்ப்ளாயீஸ். அடுத்து இன்வென்ட்ரிக்கு அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இன்வென்டரி. சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அப்ரோப்ரியேட் ஷீட்டுக்கு போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எந்த ஷீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அனிமேட் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இன்சர்ட்டுக்கு போயிருங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு போயிட்டு ஷேப் போயிட்டு அதே ரெக்டாங்கிள் ஷேப்பை இது பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிவிட்டு
ஒரு ஷேப் வந்து இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கடைசி வரைக்கும் வந்து இப்படி கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இதோட கலரையும் அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மெனுவை செலக்ட் பண்ணும்போது என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இதில் செலக்ட் பண்ணிக்க. எனக்கு இந்த கலர் வேணும், ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதே மறுபடியும் இன்சர்ட்டுக்கு போயிட்டு அதே ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இந்த ரவுண்டட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட்டு ஒரு ஷேப் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை இப்படி வந்து ட்ராக் பண்ணி இதில் கொண்டு போயிருங்க. ஸோ இதோட கொஞ்சம் எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷேப்போட அவுட்லைன் வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஷேப் ஃபில் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே அந்த இதுக்கு சைடு பார் க்ரியேட் பண்ணிங்கள அதோட கலரை கொடுத்துக்கோங்க. இப்போது என்ன பண்ணுங்கள், இங்கே சென்ட் டு பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்ட் பிரிங் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா சாரி மறுபடியும் சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. இப்போது பிரிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்க மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணிவிட்டு சாரி இது இப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது செலக்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஷேப்பை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஷேப்புமே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிரும். இப்போ கண்ட்ரோல் சி கொடுங்க. இப்போது ஒவ்வொரு ஷீட்டாக போயிட்டு அந்த டாப் கார்னரில் வச்சுட்டு கண்ட்ரோல் வி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எல்லாமே பேஸ்ட் ஆகிரும். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு ஷீட்லேயுமே வந்து போயிட்டு செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது செகண்ட் ஷீட்டுக்கு வந்துடுங்க. ரெவன்யூ ஷீட்டுக்கு வந்துடலாம். இப்போ இங்கே வரும்போது ஒரு யூஸருக்கு எப்படி ஷோ பண்ணணும் அப்படின்னா இது வந்து செலக்ட் ஆகிருக்க மாதிரி ரெவன்யூ வந்து செலக்ட் ஆகிருக்க மாதிரி ஷோ பண்ணணும். ஸோ அப்போ இந்த இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே கீழே இறக்கி இந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு அந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இப்படி கீழே இறக்கி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்பென்சஸ்க்கு போயிட்டு இப்போ ரெவன்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரெவன்யூ ஷீட்டுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ரெவன்யூ ஷீட் செலக்ட் ஆகிருக்கு தெரியுது பாருங்கள். இப்போ எம்ப்ளாயீஸை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயீஸுக்கு போயிடுச்சு. எக்ஸ்பென்சஸை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஷீட்டுக்கு போயிடுச்சு. இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஷீட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஒரு சூப்பர்பான ஒரு சைடு பாரை நம்ம ரொம்ப சுலபமாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலை, மேக்ரோஸும் யூஸ் பண்ணலை. அப்போது இந்த மாதிரி உங்களாலையும் வந்து சைடு பாரை ரொம்ப சுலபமாக வந்து எக்ஸலில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம சேனலில் எக்ஸல் குறித்து இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்துட்டு வரோம். அந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் எக்ஸலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸல் குரு தமிழ்.